ஹலோ, குட் மார்னிங். என்ன மெசேஜ் எனக்கு சேனல் ஆகுதுன்னா, ட்ரிக் ஆர் ட்ரீட். இது என்ன விஷயத்துக்கு உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும்னு தெரியல. சாரி, இந்த சைடு பிடிச்சிட்ருக்கு, அதனால் கழுத்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ட்ரிக் ஆர் ட்ரீட்ன்ற மாதிரி இருக்கு. ட்ரிக் ஆர் ட்ரீட் அக்டோபர் மேபி ஹாலோவின் வர வேண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். 31st அக்டோபர் 31st ஹாலோவின் நைட். ஸோ அதே மாதிரி ஒரு லிவிங் பீப்புளுக்கும் ஒரு இறந்த சில சோல்ஸ் ஏன்ஷியன்ட் டைமில் நம்பிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி சோல்ஸ் அந்த டைமில் இந்த இயர்த்துக்கு வரும் அந்த மாதிரி சொல்லிட்டு, ஸோ அவங்க அந்த இதில் அவங்க தப்பிக்கிறதுக்காக சில விஷயங்கள்ல ஆஃபர் பண்ணுவாங்க, ஆஃபரிங்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இங்கே எனக்கு தெரிஞ்சு யாருக்குன்னா சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். மெசேஜஸ் என்ன ரிலேட்டடாக வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. டைம்லெஸ் மெசேஜ் அது கன்ஃபார்ம். டைம்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மேபி நீங்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுக்குற மாதிரி இருக்கலாம். இல்லை ஏதாவது மறந்துருக்கலாம். உங்களுடைய என்ன சொல்கிறது, பெரியவங்களுக்காக, இறந்தவங்களுக்காக, ஆன்சஸ்டர்ஸ்க்காக அப்படியும் இருக்கலாம். சில பேருக்கு வேறு விதமான ஏதாவது ஒரு மெசேஜஸ் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். சரியா? என்ன மாதிரியான ஆஃபர் ட்ரிக் ஆர் ட்ரீட்? ட்ரிக் ஓகே. ட்ரிக் ஏற்ற மாதிரி தான் கார்டும் வந்திருக்கு இந்த இடத்துல. ஓமை காஷ், இங்கே ட்ரிக் அப்படின்னு சொல்லி தான் நான் நான் எடுத்தேன். இங்கே என்ன விதமான ஒரு ட்ரிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, மேபி சில பேருக்கு உங்களை யாராவது ஏமாத்துற அந்த ஒரு மைண்ட் செட்டில் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ஆஃபர் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கலாம். லைஃப் சேஞ்சிங் ஆஃபர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம், ஒரு ஆஃபர் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு புது விதமான ஒரு வேறு டெக்னிக் யோசித்து ஏதோ ஒரு ஆஃபர் உங்களுக்கு எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. மேபி மீட்டிங், ஆஃபீஸ் மீட்டிங் சில பேருக்கு இருக்கலாம். சில பேருக்கு அந்த விஷயமா நீங்கள் பேசுறதுக்காக ஏதோ ஒரு ஆஃபர், ஆனால் அது உண்மையில் உங்களை ட்ரிக் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு ஆஃபர் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. புது விதமாக யோசித்து, ரூம் போட்டு புதுசாக யோசித்து வர மாதிரி இருக்குது. ஆனால் அது யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுது எடுத்துக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் சிக்னிஃபிகண்ட் அவங்க லைஃப்பில் நடக்கும். ஸோ அதனால் எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மெசேஜ் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இல்லை. சில விஷயங்கள் அவங்க மூலயமா அவங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி, இது பாரு, இந்த விஷயங்கள் உண்மை, நான் தான் கண்டுபிடிச்சேன், இந்த விஷயங்கள் என்னால் தான் உனக்கு தெரிய வந்தது, உனக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்ததுன்ற மாதிரி ஒரு விஷயத்த அவங்க வெளிச்சம் போட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி, நல்லவங்க மாதிரி நடிக்கிறது, காட்டுற மாதிரி. ஆனால் அந்த விஷயத்துக்கு முக்கிய ஒரு மூலாதாரமே அவங்க தான் இருப்பாங்க, காரணமே அவங்க தான் இருப்பாங்க. ஆனால் உங்கள் முன்னாடி ஒரு ஃபேக்கான ஒரு நடிச்சுட்டு, இது என்னால் தான் உனக்கு தெரிய வந்துச்சு, நான் உன்னை காப்பாற்றியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சில பேருக்கு சொல்கிறது. சில பேருக்கு இது ஒரு புதுவிதமான ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி உங்களுடைய நம்பிக்கையை அவங்க திரும்ப கெயின் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். சில பேருக்கு ஏதோ ஒரு விஷயம், புதுசாக ஒரு விஷயம் உங்களை மாட்டி வைக்கிற, அந்த லூப்லேயே உங்களை வைக்கிறதுக்காக ஒரு புதுவிதமான ஒரு ப்ராப்ளமை வேறு விதமாக யோசித்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கு. வா, என்ன மாதிரியோட பர்சன்ஸாக இருக்காங்க. ஓகே,
ட்ரீட் என்னவா இருக்குது? ட்ரீட்டுன்னு சொல்லும் போதே டெட் காட், நியூ திங்ஸ், நியூ நியூ நியூ. கழுத்து வலினால திரும்புறது கஷ்டமாக இருக்குது. சடனாக தான் பிடிச்சது. காலேருந்து நல்லா தான் இருந்தேன், சடனாக தான் இது. ட்ரீட், கலெக்டிவ்க்கான ட்ரீட் என்ன இருக்குது? ஓகே, உங்களுக்கான ட்ரீட் என்னன்னா, உங்களோட லைஃப் சேஞ்சிங்கான இந்த விஷயங்கள் வந்துட்டு யூனிவர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பல விதத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக்குறாங்க. உங்களுக்கான ஜஸ்டிஸ், நீங்கள் மேபி லீகலி போயிட்டுருக்கீங்கன்னா அந்த விஷயங்கள்லேருந்து உங்களுக்கான ஜஸ்டிஸ், லைஃப் சேஞ்சிங்கான விஷயங்கள், உங்களுக்கான அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ், ஸ்ட்ரெங்க், ஒரு கிளாரிட்டி, ஒரு கன்ஃபியூஷன்லேருந்து ஒரு ஒரு விடுதலைன்ற மாதிரி, ஒரு ஃப்ரீடம், சில விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு லைஃப்பில் வந்துட்டு ஒரு ட்ரீட் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு பார்ட்டிக்கான ஒரு ட்ரீட் உங்களுக்கு யூனிவர்ஸ், ஒரு டிவைன் அவங்க உங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட் கொடுக்குற மாதிரி இருக்குது. மேபி இந்த செப்டம்பர் 31 ஏதோ ஒரு விஷயம் வெடிக்க போகுது. சடனாக வெடிக்க போகுது. லைஃப் சேஞ்சிங் விஷயமா இருக்கும். கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும், பெயின் இருந்தாலும் அது ஒரு நல்லதுக்கு தான்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு டிவைன் ட்ரீட் கொடுக்குறாங்க உங்களுக்கு. இவங்க ஒரு சைடு வந்து உங்களுக்கு வந்துட்டு ட்ரிக் பண்ண நினச்சிட்டு இருந்தாலும் டிவைன் வந்து ஓகே, நீ என்ன தான் ட்ரிக் பண்ணாலும் பண்ணிட்டு, நான் என்னோட குழந்தைங்களுக்காக நான் ட்ரீட் பார்ட்டி ரெடி பண்ணிகிட்ருக்கேன்ற மாதிரி உங்களுக்கான ஒரு ட்ரீட் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அக்டோபர் 31 நைட் இல்லை நைட் 31 மிட் நைட்டுக்குள்ளே சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் சேஞ்ச் ஆக போகுது. இன்பிட்வீன் இருக்கிற அந்த நேரத்திலும் சில பேருக்கு லைஃப் சேஞ்ச் ஆகும். சில விஷயங்கள் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும், ஒரு விடுதலை கிடைக்கும். சில விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு மூவ் ஆன் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் கிடைக்கும். ஓகே, இது டைம்லெஸ் ரீடிங். அகெயின் நான் சொல்கிறேன், ஒரு பெரிய ட்ரிக் அதுலேருந்து நீங்கள் வந்துட்டு மாட்ட போகிறது கிடையாது. காமெடியாக இருக்குது அவங்க பண்ணுற அந்த ட்ரிக், அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது வேடிக்கை பாருங்கள். ஆனால் உங்களுக்கான ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க டிவைன். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் அக்டோபர் 31 மிட் நைட்டுக்குள்ளே கண்டிப்பாக நடக்கும். அது இடப்பட்ட நேரத்திலும் சில பேருக்கு நடக்கும். இந்த விஷயங்கள் யாருக்கு ரெசனேட் ஆகுதோ, உங்களுக்கு தான் சொல்லி தோணுதோ, நீங்கள் ரீடிங் எடுத்துக்கோங்க. இது எல்லாருக்கான மெசேஜ் கிடையாது, எப்போவுமே எல்லாருக்கான மெசேஜாக இருக்காது. யாருக்கும் அது அவங்களுக்கு தெரியும்.